இன்றைய முக்கிய செய்திகள். நிதி மசோதாவை நிறைவேற்றினால் புதுக்கட்சி தொடங்குவேன் என எலான் மஸ்க் மிரட்டல். டெஸ்லா குழும நிறுவனங்களுக்கு மானியங்களை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. உச்சநீதிமன்ற ஊழியர்கள் நியமனம், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அமல். நீதிபதிகள் தவிர அனைத்து பணிகளுக்கும் நடைமுறைப்படுத்த உத்தரவு. நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த 41 லட்சம் மாணவர்கள். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தமிழகம் தயாராகிவிட்டதாக ஸ்டாலின் அறிவிப்பு. ரசாயன ஆலை விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 42ஆக உயர்வு. காணாமல் போன வடமாநில தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரம். வணக்கம். அரசுக்கு நிதிச்சுமையை அதிகரிக்கக்கூடிய மசோதாவை நிறைவேற்றினால் அடுத்த நாளே புதுக்கட்சி தொடங்க போவதாக மிரட்டல் விடுத்த தொழிலதிபர் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவுக்கே ஓட நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் அரசு செயல்திறன் துறை என்ற தற்காலிக துறையை ஏற்படுத்தி தமது நண்பர் எலான் மஸ்கை அதன் தலைவராக நியமித்தார். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை குறைப்பு, மானியங்கள் ரத்து உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை மஸ்க் எடுத்ததால் ட்ரம்ப் மற்றும் மஸ்கை எதிர்த்து அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் ட்ரம்புடன் கருத்து வேறுபாடு காரணமாக செயல்திறன் துறை தலைவர் பொறுப்பிலிருந்து மஸ்க் விலகினார். இந்நிலையில் அடுத்த நிதிநிலை அறிக்கையை முடிவு செய்யும் வகையில் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் நிறைவேற்ற முயலும் மசோதாவை மஸ்க் எதிர்த்து வருகிறார். பிரம்மாண்டமான அழகிய மசோதா என ட்ரம்ப் வர்ணிக்கும் இந்த மசோதா வாகன கடன் வட்டி மீதான வருமான வரி, கூடுதல் நேர உழைப்புக்கான சம்பளம், மருத்துவ உதவி நிதி உள்ளிட்டவற்றுக்கு முடிவு கட்டுவதுடன் பல வரிகளை குறைப்பதாக உள்ளது. பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மேலவையில் எளிதாக நிறைவேறுமா அல்லது விவாதத்துக்கு பின் மாற்றங்கள் செய்யப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அறிவுபூர்வமாக இல்லாத இந்த மசோதா அழிவுக்கே வழிவகுக்கும் என்று கூறியுள்ள மஸ்க், ட்ரம்பின் குடியரசுக் கட்சி செனட் உறுப்பினர்கள் இதை ஆதரித்தால் வெட்கப்பட்டு தூக்கில் தொங்க வேண்டும் என்று கடுமையாக சாடியுள்ளார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அடுத்த நாளே அமெரிக்கா கட்சி என்ற கட்சியை தொடங்க உள்ளதாகவும், குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சிக்கு மாற்றாக மக்கள் குரலை எழுப்ப புதிய கட்சி தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதள பதிவாக வந்த இந்த புதுக்கட்சி மிரட்டலுக்கு ட்ரம்ப் உடனடியாக இன்று அதிகாலை தமது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவுக்கு தாம் எதிரானவர் என்பதை தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆதரவாக இருந்த மஸ்க் அறிந்து வைத்திராவிட்டால் அது முட்டாள்தனமானது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். மின்சார வாகனங்கள் அருமையானவை என்றாலும் ஒவ்வொருவரும் அதை வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், வரலாற்றிலேயே அதிகமாக மானியம் வாங்கியிருப்பவர் எலான் மஸ்க் என்றும் கேலி செய்துள்ளார். மானியங்களை நிறுத்தினால் அமெரிக்காவில் மஸ்க் தனது கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே ஓட வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இனி ராக்கெட் ஏவுவது, செயற்கைக்கோள் செலுத்துவது, மின்சார வாகன தயாரிப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் அமெரிக்கா கோடிக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மஸ்க் தலைவராக இருந்த செயல்திறன் துறை அவரது நிறுவனங்களுக்கே மானியங்களை ரத்து செய்யும் நடவடிக்கையை எடுக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக ஊழியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற ஊழியர்கள் நியமனத்தில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் மட்டும் அது அமல்படுத்தப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தலைமை நீதிபதி திரு PR கவாய் அதை அதிரடியாக மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பல முக்கியமான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றமே வழங்கியுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற பணியிட நியமனங்களில் மட்டும் ஏன் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என்று வினவியுள்ள அவர், நமது செயல்கள் நாம் பேசும் கொள்கைகளை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக ஊழியர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்று தலைமை நீதிபதி திரு கவாய் அறிவித்துள்ளார். இதையடுத்து உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தவிர்த்து மற்ற அனைத்து பணியிடங்களுக்கும் ஜூன் 23ஆம் தேதி முதல் இடஒதுக்கீடு நடைமுறை அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற பதிவாளர், முதுநிலை தனி உதவியாளர், நூலக உதவி மேலாளர் உள்ளிட்ட பணியிடங்களில் இனி பட்டியலின பிரிவினருக்கு 15%, பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற ஊழியர்கள் பதவி உயர்வுக்கும் இந்த இடஒதுக்கீடு நடைமுறை பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு உயர் அதிகார மையங்களில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இது முன்னோடியான உத்தரவாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் 3ஆம் ஆண்டு வெற்றி விழா மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்றது.
அதில் உரையாற்றிய திரு ஸ்டாலின், மாணவர்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கி வெற்றிக்கான படிக்கட்டுகளை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறினார். இந்தியாவிலேயே வளர்ச்சி விகிதத்தில் 9.6% தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மாணவர்களோடு தாமும் தயாராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 41 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் 3,28,000 மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு UPSC தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் 100க்கும் அதிகமாக தேர்ச்சி பெற்ற நிலை படிப்படியாக குறைந்து 2021ஆம் ஆண்டு 27 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஊக்கத்தொகை திட்டத்தால் இந்த ஆண்டு 57 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக திரு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஆண்டு UPS கிளியர் பண்ணவங்களோட எண்ணிக்கை 57. அந்த 57ல அவங்கள 50 பேர் நான் முதல்வன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள்ல தம்முடைய வெற்றிக்கு காரணமான நான் முதல்வன் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை வரிக்க வார்த்தைகளே இல்லை. UPSC மட்டுமல்ல, SSC பேங்க் எக்ஸாமுக்கு 1000 பேரை தேர்ந்தெடுத்து 510 பேரை ட்ரைனிங் பண்ணதுல 58 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. மாணவர்களின் நலனுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்ட திரு ஸ்டாலின் புதிதாக வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வைத்துள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட படித்த வேலையில்லா இளைஞர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர்களை கண்டறிந்து 12,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் அளித்து குறுகிய கால பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் வழங்க உள்ளதாக கூறிய திரு ஸ்டாலின் கல்வியை மாணவர்கள் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற அவர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவுக்கான ஆள் சேர்க்கும் பணி இது அல்ல என்றும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க அனைவரையும் ஒன்றிணைக்கும் பணி என்றும் அவர் கூறினார். ஒன்றிய பாஜக அரசால் தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார். தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை. நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும் சமஸ்கிருதத்துக்கு 2,532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் 76 மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நாளை பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்றும் நாளை மறுதினம் முதல் கட்சியினர் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். தெலுங்கானாவில் ரசாயன ஆலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளது. சங்கரெட்டி மாவட்டம் பஷல்ராம் பகுதியில் உள்ள அந்த தொழிற்சாலையில் நேற்று ரசாயன கலவை எந்திரத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த சிலர் 100 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டனர். ஆலையில் தீப்பிடித்து மளமளவென பரவியது. அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதலில் 13 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்து ஏற்பட்ட போது காரில் வந்த ஆலையின் துணைத் தலைவர் கோவனின் கார் வெடித்து சிதறியதில் அவரும் உயிரிழந்தார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 30க்கும் அதிகமானோரில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் ஒடிசா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாவர். அவர்களை பற்றிய தகவல்களை சேகரிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி இந்த கோர விபத்தில் பலியான 36 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலரை காணவில்லை என்றும் தெரிவித்தார். உடல்கள் கருகிய நிலையில் உள்ளதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். விபத்து நேரிட்ட போது ஆலையில் 90க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக தெலுங்கானா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு தாமோதர் ராஜ நரசிம்மா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளி மர்மமான முறையில் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கில் நீதி விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சென்ற பக்தையின் நகை, பணம் காணாமல் போனது தொடர்பாக காவலாளி அஜித்குமார் போலீசாரால் சட்டவிரோதமாக அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பிரபு, ஆனந்த், கண்ணன், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திருமதி மரியா கிளாட் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வெளியில் வைத்து விசாரித்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் 44 இடங்களில் அஜித்குமார் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறிய நீதிபதிகள் வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று கூறினர். அப்போது அனைத்து உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அரசு இந்த வழக்கை உணர்வு பூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடி சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும் என்றும் சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி திரு சுந்தர்லால் சுரேஷ் நீதி விசாரணை நடத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். சின்னகாமன்பட்டியில் செயல்படும் அந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் இன்று வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. அடுத்தடுத்து பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 5 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த தீ விபத்தில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 6 பேரில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார். விபத்து குறித்த தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வெயில் காலத்தில் குழந்தைகள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதும் அதனால் உடல் சோர்வு, தலைவலி, கவனச்சிதறல் ஆகிய பிரச்சனைகளால் அவர்கள் பாதிக்கப்படுவதும் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. எனவே அதை தவிர்க்க வாட்டர் பெல் திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி தினமும் பள்ளி நேரங்களில் நண்பகல், மதியம், மாலை என 3 முறை தண்ணீர் அருந்துவதற்காக நேரம் ஒதுக்கி மணி அடிக்கப்படும். இந்த வாட்டர் பெல் திட்டம் மாணவர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நம்ம பாடி டெம்பரேச்சரை சீராக வைக்கிறதுக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகறதுக்கும் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வீட்டை விட ஸ்கூலில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம், விளையாடுறோம், இந்த இதில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து போயிடுறோம். இப்படி இருக்கும்போது வாட்டர் பாட்டில் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரனால அதோட இம்பார்ட்டன்ஸ், வாட்டரோட இம்பார்ட்டன்ஸும் அதை குடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸும் எங்களுக்கு திருச்சி எடமலை புதூர் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் வாட்டர் பெல் அடித்தவுடன் சிறுவர், சிறுமியர் மற்றும் பள்ளி மாணவர்கள் தண்ணீர் அருந்தினர். வாட்டர் பெல் திட்டம் அவர்களுக்கு புதிய அனுபவமாக அமைந்தது. காலையில 11 மணிக்கு அடிச்சா, மதியானம் 1 மணிக்கு அடிச்சா, மதியானம் 3 மணிக்கு அடிச்சா, அது வாட்டர் பெல். வாட்டர் குடிச்சா மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா படிக்கலாம். வாட்டர் பெல் அடிக்கும் போது மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் உடல்நலம் காக்க கொண்டு வரப்பட்டுள்ள இந்த வாட்டர் பெல் முறை வகுப்பு சூழல் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று 58 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிலிண்டர் விலை டெல்லியில் 1665 ரூபாயாகவும் சென்னையில் 1823 ரூபாய் 50 காசுகளாகவும் உள்ளது. சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் நள்ளிரவில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஓசூர் அருகே கர்நாடகாவில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியில் இன்று முதல் வாகனங்களுக்கு 40 ரூபாய், எலக்ட்ரானிக் சிட்டி சுங்கச்சாவடியில் 65 ரூபாய் என சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கனரக வாகனங்களுக்கு 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று புகார் தெரிவித்த வாகன ஓட்டிகள் சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளனர். அடிப்படை வசதினா ஒண்ணுமே இல்லை சார். இன்ஃபேக்ட் டோலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. லேடிஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் தான். இவ்வளவு பெரிய ஒரு டோல் கேட்ல பாத்தீங்கன்னா அது நேஷனல் ஹைவே ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் செப்பரேட் ஆகிற ஒரு இடம். இங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி கண்டிப்பாக பண்ணணும், ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாட்டின் முதல் தங்க நகைக்கடன் ஏடிஎம் மையம் பரமக்குடியில் திறக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் கிளையில் தங்க நகைக்கடன் ஏடிஎம் எந்திரம் 6 மாதங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பரமக்குடியில் உள்ள வங்கியின் கிளையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நகைக்கடன் ஏடிஎம் எந்திரத்தை இன்று வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் செயல் அலுவலர் திரு மாதம் வெங்கடராவ் திறந்து வைத்தார்.
இதில் செல்பேசி எண், ஆதார் எண் பதிவு செய்த பிறகு தங்க நகையை வைத்தால் அதன் மதிப்புக்கு ஏற்ப பணத்தை பெறலாம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்த தமிழக கேரள எல்லைப் பகுதியில் ஒரு வாரமாக சுற்றித் திரிந்த சிறுத்தை புலி பிடிபட்டது. நம்பியார்குன்னு சீரால் பகுதியில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற அந்த சிறுத்தை புலி கேரள வனத்துறையினர் வைத்த கூண்டில் இருந்த ஆட்டை வேட்டையாட முயன்ற போது சிக்கியது. குப்பாடி வனவிலங்கு பராமரிப்பு மையத்திற்கு சிறுத்தை புலியை கொண்டு செல்லப் போவதாக கேரள வனத்துறையினர் தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சி வளாகத்தில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாணை 62 படி தூய்மை பணியாளர்களுக்கு தினச்சம்பளம் 754 ரூபாய் வழங்க வேண்டும், ஓட்டுநர்களுக்கு தினச்சம்பளம் 900 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பரமக்குடி வைகை ஆற்றில் 2வது நாளாக தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது என பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நேற்று பார்த்திபனூரை அடைந்த இந்த தண்ணீர் மதகணையிலிருந்து ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு செல்கிறது. இதனால் பரமக்குடி வைகை ஆற்றில் வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் ஓடுகிறது. மேல பெருங்கரை, தெளிச்சாத்தநல்லூர், உரப்புளியில் உள்ள தடுப்பணைகளிலும் தண்ணீர் சீறி பாய்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிலத்தடி நீர் மட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 அடி வந்துகிட்டு கீழே இருந்தது. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் போகும்போது நிலத்தடி நீர் மட்டம் வந்துக்கிட்டு மேலே வந்துக்கிட்டு அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். எங்களுக்கு வந்துக்கிட்டு விவசாய மக்களுக்கு எல்லாத்துமே ரொம்ப சந்தோஷம். கோடையிலே நீர் வைகையில் தண்ணி வந்துச்சுன்னா இது பெரிய சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். மக்களுக்கு 25 கிலோமீட்டர் சுற்றில ஒரு தடுப்பணையிலேருந்து 25 கிலோமீட்டர் நீர் கிடைக்கிறது. பம்பு செட்டுகள்லாம் வத்தாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இது போல் வருஷம் திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 91 புள்ளிகள் அதிகரித்து 83,697 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 25 புள்ளிகள் உயர்ந்து 25,542 புள்ளிகளாக நிறைவடைந்தது. தங்கம் விலை 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,020 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுக்கட்சி தொடங்கப் போவதாக மிரட்டல் விடுத்த தொழிலதிபர் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவுக்கே ஓட நேரிடும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதன்முறையாக ஊழியர்கள் நியமனம், பதவி உயர்வில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.